கைஸ், வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல் சாலரம் டெக் அட்வென்ச்சர். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? செம்ம ஹார்ட் ஒர்க்கு. பெரம்பலூர் அருகே வெல்டிங் பட்டறையாளர் ஒருவர் எளிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மிக குறைந்த செலவில் கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வருகிறார். செலவில் கட்டித்தரும் தொழில்நுட்பங்களை அறிவதிலும் இறங்கி இருக்கிறார் ரஹமத்துல்லா. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக பெரம்பலூரிலிருந்து செய்தியாளர் ராஜவேல். பட்டறையாளர் ஒருவர் எளிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மிக குறைந்த செலவில் கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வருகிறார். பாருங்க, எல்லாருக்காகவும் ரொம்ப யோசிச்சு செஞ்ச ஒரு விஷயம். கண்டிப்பா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஃபியூச்சர்ல நம்மள மாதிரி ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒருத்தவங்களுக்கு இது ஒரு நல்ல சொல்யூஷனா இருக்கும். சின்ன பில்டர்ஸ் அண்டு மேஸ்திரிங்க, கொத்தனாருங்க, என்ன மாதிரி ஒரு சாதாரண தொழிலாளிங்க எல்லாருக்கும் இது ஒரு வரப்பிரசாதம். உங்களுக்காக என்னுடைய சமர்ப்பணம். தட்டு கொட்டலாம். இருங்க ஜி. பைக்கு பாருங்க, ஸ்மூத்தா அழகா ஓடிக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு இதுவும் கிடையாது. அங்க பாருங்க, பிளை வீல் ஓடிக்கிட்டு இருக்கு. அதோட இந்த கீர் பாக்ஸ்ல தான் ரொம்ப விஷயம் இருக்கு. கலவை கலந்துக்கிட்டு இருக்கு. நல்லா பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மறக்காம உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக என்னுடைய ஃபோன் நம்பர் தரேன், கான்டாக்ட் பண்ணுங்க. எந்த ஒரு டீட்டெயில் வேணாலும் உங்களுக்கு தரேன். இந்த மிஷினை பற்றி எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு விவரமாக தரேன். இதில் ஆயில் இன்ஜின் வச்சு ஓட்டிக்கலாம், பைக்கை வச்சு ஓட்டிக்கலாம், சின்ன இன்ஜினை வச்சு ஓட்டிக்கலாம். நம்மளுடைய தேவைகளை பொறுத்தது. நான் வெறும் ஸ்கிராப் மெட்டீரியலில் தான் இந்த மிஷினை நான் தயார் பண்ணேன். எனக்கு தயாரிப்பு செலவு வெறும் 15,000 தான் ஆச்சு. எனக்கு கையில் வசதி கிடையாது. சிம்பிளாக பைக்கை தூக்கி வச்சு நான் இப்போ கலவை கலந்து இந்த காம்பவுண்டு வால் எல்லாம் கம்ப்ளீட்டாக நான் கட்டி முடிச்சிருக்கிறேன். எனக்கு ஒரு நாளைக்கு இதில் நான் 15 மூட்டை கலவை, நான் 15 மூட்டை சிமெண்ட்டு காங்கிரீட் மிக்ஸ் பண்ணுறேன் பைக்கிலேயே. இதுவே ஆயில் இன்ஜின் வச்சோம்னா ஒரு நாளைக்கு 100 மூட்டை கூட நீங்கள் ஓட்டலாம். ஒரு 25,000 30,000 பைசா ரெடி பண்ணி என்கிட்ட கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிஷின் உங்களுக்கு ரெடி பண்ணி நான் கையில் கொடுத்துருவேன்.
நீங்கள் ஒரு வீலை வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம், அல்லது இன்ஜினில் ஏற்றிட்டு போயிடலாம். தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி விலை வந்து அட்ஜஸ்ட் செய்யப்படும். பாருங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட். பெரம்பலூர் அருகே வெல்டிங் பற்றையாளர் ஒருவர் எளிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மிக குறைந்த செலவில் கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வருகிறார். பட்டறையாளர் ஒருவர் எளிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மிக குறைந்த செலவில் கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வருகிறார். பெரம்பலூர் மாவட்டம் விஷவக்குடி கிராமத்தை சேர்ந்த ரஹமத்துல்லா 20 ஆண்டுகளாக வெல்டிங் பட்டறை நடத்தி வருவதோடு கட்டுமான பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறார். அதே ஊரில் ஒரு வீட்டின் கட்டுமான பணியை ரஹமத்துல்லா முடிக்க சுற்றுச்சுவர் எழுப்ப முனைந்த போது வீடு கட்டும் செலவில் 1/3 பங்கு வந்துள்ளது. வீட்டின் உரிமையாளரோ செலவை குறைக்குமாறு கேட்க செலவு பிடிக்கும் விஷயங்களை எல்லாம் குறைத்து சுற்றுச்சுவரை முடித்திருக்கிறார் ரஹமத்துல்லா. இதற்காக இருசக்கர வாகனத்தின் மூலம் இயங்கும் வகையிலான மிகச்சிறிய அளவிலான கலவை இயந்திரத்தை இவரே உருவாக்கியுள்ளார். இதன் மூலம் 1 லிட்டர் பெட்ரோலில் 15 சிமெண்ட் மூட்டை கான்கிரீட் கலவை போட்டுள்ளார் ரஹமத்துல்லா. ஆல்ரெடி இப்போ இதில் நான் 6 தட்டு ஜல்லி போட்டிருக்கேன், சிமெண்ட் 1/2 மூட்டை சிமெண்ட் போட்டிருக்கேன், இன்னும் எம்சாண்டு போடலை, 1 தட்டு எம்சாண்டு போட்டிருக்கேன். இப்போ பைக்கை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த பைக்லேயே வருவேன், வண்டியை நிப்பாட்டுவேன், காங்கிரீட் ஓட்டுவேன், சாயங்காலம் போகும்போது பைக் எடுத்துகிட்டு போயிடுவேன். மற்றபடி இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகப்படுத்துறது எளிதாக இருக்கும். நான் நினச்ச மாதிரியே 2.5 லட்சம் ரூபாயில் இந்த காம்பவுண்டை என்னுடைய பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன், என்னுடைய கூலி உட்பட. செங்கல், மணல், கொத்தனார், சென்டரிங் ஒர்க் மற்றும் பூச்சு வேலைகளை தவிர்த்து ஜல்லி, சிமெண்ட், எம்சாண்ட் மற்றும் தண்ணீர் ஆகியவற்றை கொண்டு இவர் சுற்றுச்சுவர் எழுப்பியுள்ளார். செலவு வந்து ஒரு 2லேருந்து 2.5 லட்ச ரூபாய்க்குள்ள முடிஞ்சிருச்சு. ஃபினிஷிங்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது. நார்மலாக கட்டின காம்பவுண்ட் சுவரோடைய இது வந்து எந்த வகையிலையுமே கம்மியாக சொல்ல முடியாது, நல்லாவே இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. சுற்றுச்சுவர் மட்டுமின்றி அடுத்ததாக வீடுகளையும் குறைந்த செலவில் கட்டித்தரும் தொழில்நுட்பங்களை அறிவதிலும் இறங்கியிருக்கிறார் ரஹமத்துல்லா. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக பெரம்பலூரிலிருந்து செய்தியாளர் ராஜவேல். ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வண்டியை பற்றி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த மிஷினை பற்றி என்ன A to Z நான் இதுக்கு முன்னாடி சரியாக பேசலை, அதை இன்றைக்கி பேசிடுறேன். ஆக்சுவலாக இது டிஸ்கவரி 100cc பைக்கு. இந்த பைக்கை வச்சு தான் இவ்வளோ பெரிய மெஷினை வந்து ஆப்ரேட் பண்ணுறேன். இது வந்து 1/2 மூட்டை கெப்பாசிட்டிக்கு உள்ள பேரலு. ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து டைமிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் வந்து ரேஸ் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. இது வந்து 5 கியரு, 4வது கியரில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் வண்டி ரேஸ் இருக்குதா இல்லையான்னு நீங்களே பார்த்துக்குங்க. என்ன ஸ்பீடில் ஓடுதுன்னு பார்த்துக்குங்க. 4வது கியரில் அழகாக மூவ் ஆகிட்டுருக்கோம். உங்களுக்கு வந்து ரொம்ப, அதாவது ஒரு மோல்டு காங்கிரீட்டு, பீம் காங்கிரீட்டு ஒரு நாளைக்கு 100 மூட்டை 150 மூட்டை ஓடுற அன்னைக்கு பரபரப்பாக இருக்கிறதுக்கு இந்த மிஷின் அப்போதைக்கு உதவாது. ஆனால் உதவும். எப்படின்னா பைக்குக்கு உதவாது. நீங்கள் ஆயில் இன்ஜினோ அல்லது ஏதாவது ஒரு இன்ஜினை வச்சுக்கிட்டு நீங்கள் ஓட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி இன்ஜினை வச்சு ஓட்டினீங்கன்னா இது 100 இல்லை 200 மூட்டை வேணும்னாலும் இதில் ஓட்டலாம். 1/2 மூட்டை கெப்பாசிட்டிக்கு தான் இதை வந்து செஞ்சுருக்கிறேன். ஒன்று, எவ்வளோ லோடில் வேணும்னாலும் 4வது கியரில் இதே ஸ்பீடில் நார்மலாக போய்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது, அழகாக ஸ்மூத்தாக ஓடும். நான் வந்து நியூஸ்லேயும் சரி டிவிக்காரங்கிட்டையும் சரி 1 லிட்டருக்கு 15 மூட்டை காங்கிரீட் போடலான்னு சொல்லியிருக்கிறேன். அது வந்து நான் போடுறேன், நீங்கள் விவரம் தெரியாமல் போட்டிங்கன்னா பெட்ரோல் இழுக்கும். அது வந்து எப்படி போடணும்னா, ஒரு லோடுக்கும் இன்னொரு லோடுக்கும் நான் வந்து பைக்கை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுருவேன். அப்படி ஆஃப் பண்ணி வச்சுட்டாக்கா இன்ஜினோட ஹீட் ஆறும் அப்படிங்கிறனால. ஏன்னா நம்ம பைக்கு ஓட்டுறோம், ரன்னிங் கிடைக்குது, ரன்னிங்கில் ஏர் கிடைக்குது, அதனால் இன்ஜின் வந்து கூலிங் ஆகுது. ஆனால் இது வண்டி நின்ன இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால இன்ஜின் ஹீட் ஆகுது. அது கூலிங் ஆகணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு லோடுக்கும் இடையில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நிப்பாட்டிடுவேன். லோடு போடக்கூடிய முறை அப்படின்னு சொன்னால், இதில் வந்து
ஒரு 5 தட்டு ஜல்லி போட்டுருவேன். ஒரே ஒரு தட்டு மட்டும் எம்சாண்டு போட்டுருவேன். அரை மூட்டை சிமெண்ட்டு போட்டுருவேன். போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஸ்டார்ட் பண்ணி விட்டோன்னா ஜல்லியும் சிமெண்ட்டும் கூலாக ஆயிரும். அப்படியே தயிர் மாதிரி ஆயிரும். சுற்றுறதுக்கு எளிதாக இருக்கும், உள்ளே உட்காராது. அதுக்கப்புறம் தேவையான அளவு எம்சாண்டு போட 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 டைட் ஆகும். கலவை வந்து டைட் ஆகும். கலவை டைட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அருமையான ஒரு காங்கிரீட்டாக மாறிடும். அந்த மெத்தடில் பண்ணும்போது ட்ரம்மு அதிகம் சுற்ற வேண்டியிருக்காது. உங்களுக்கு வந்து பைக்குக்கும் ரொம்ப திணறல் இருக்காது. அப்படி உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக வேணும்னா லைட்டாக ஒரு ரேஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக சுற்றும். அது நான் ஏற்கனவே நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த மெத்தடுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். ஒன்று இது ஆப்ரேட் பண்ணுற முறை. ரெண்டாவது இது வந்து செயின் மாட்டக்கூடிய வீலு, அது பிளை வீலு. அதிலேருந்து இது பெல்ட் போட்டு இது வந்து ஒரு கியர் பாக்ஸு. இந்த கியர் பாக்ஸ்னால தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ட்ரம்மை அசால்ட்டாக இழுக்குது. அந்த கியர் பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த கியர் பாக்ஸ் வந்து நான் ஸ்க்ராப் மெட்டீரியலில் வந்து விலைக்கு வாங்கிட்டு வந்தேன். ஒரு 2000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். புதுசாக வாங்கினா ஒரு 6000 ரூபாய் இருக்கலாம் மேபி, எனக்கு ஆனால் அவ்வளோவா சொல்ல தெரியல. இந்த கியர் பாக்ஸ் மட்டும்தான் ரொம்ப விலை அதிகம். அப்புறம் இந்த செயின் ப்ராக்கெட்டு, இந்த செயின் ப்ராக்கெட்டு எல்லாமே நான் வாங்கினது. இந்த செயின் ப்ராக்கெட்டை போட்டு இது ஓடிக்கிட்டு இருக்கு. இது வந்து செயின் டைட்ரு ஒன்று வைக்கணும். அந்த இடத்துல ஒரு வீல் மாதிரி ஒன்று வைக்கணும், அழுத்தி பிடிச்சிக்கிட்டு ஓடுற மாதிரி. செயினை லூஸாக விட்டோம்னா இங்கிட்டு திருப்பும்போது கொஞ்சம் ஏறிடும். ரெண்டாவது இந்த பாரலினுடைய வெயிட் பேலன்ஸுக்காக இந்த பெல்ட் போட்டிருக்கேன். எவ்வளவு பாரல் வெயிட் இருந்தாலும் இந்த 2 பேரிங்க்கு சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த இடத்துல ஒரு பெல்ட் போட்டிருக்கேன். இந்த பெல்ட் இல்லாமையும் ஓடும். பட் இந்த இடத்துல பேரிங் ஏதோ வீக்காக இருக்கிற கண்டிஷனில் இது வந்து அடித்து விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி இங்கே பெல்ட் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன ரன்னிங்காக ஓட்டினாலும் இந்த பெல்ட்லாம் எந்த பிரச்சனையும் வராது. இது வந்து சி காடி பெல்ட்டு, நல்ல ஹெவியான பெல்ட்டு. இந்த ஒரு பெல்ட்டு மட்டுமே 1000 ரூபாய். அடுத்து நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மிஷின் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து என்கிட்ட ஃபோன் கான்டாக்ட் நம்பர் தரேன். நீங்கள் வந்து என்கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசணும். பேசும்போது உங்களுக்கு இதனுடைய பர்பஸ் ஒரு மூட்டை வேணுமா, ஆனால் ஒரு மூட்டை வேணும்னாலும் பைக்கில் செய்கிற மாதிரியே நான் செஞ்சு கொடுத்துருவேன். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஓட்ட முடியும். இது வந்து நல்லா எல்லா மிஷினுக்கும் இருக்கிற மாதிரியே ஹேண்டில் அமைப்பு கொடுத்துருக்குறேன். இதை திருவணும்னா ஈஸியாக தான் இருக்குது, எந்த விதமான சிரமமும் இல்லை. அழகாக வந்து உங்களுக்கு லோடிங் பண்ணலாம், அன்லோடிங் பண்ணலாம். அடுத்து இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் ஒன் சைடே லோடிங் பண்ணி ஒன் சைடே அன்லோடிங் பண்ணுறோம். உங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்கறது வந்து அந்த சைடு லோடு போடலாம், இந்த சைடு கலவை இறக்கி விடலாம். அந்த மாதிரி நான் வந்து செஞ்சு கொடுப்பேன். அது ஒன்று. இது ஃபுல்லாக நான் ஸ்க்ராப் மெட்டீரியலில் நானே செஞ்சது 15000 ரூபாய் தான். ஆனால் உங்களுக்கு வண்டி வச்சு இழுத்துட்டு போகிற மாதிரி ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தேன்னா 40000 ரூபாய் வரும். அதுக்கு குறைவாக என்னால் செஞ்சு கொடுக்கறதுக்கு நான் ஆகுமான வரைக்கும் முயற்சி பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா எலக்ட்ரிக் மோட்டார் வச்சுக்கலாம், ஆயில் இன்ஜின் வச்சுக்கலாம், பைக்கில் ஓட்டலாம், இல்லை கையால் சுற்றுற மாதிரி வேணாலும் நான் செஞ்சு தருவேன். நீங்கள் வந்து என்கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசணும். செஞ்சதுக்கப்புறம் தான் அதனுடைய முழு விலை பட்டியல் வந்து உங்களுக்கு என்னால் ஃபுல்லாக தெளிவாக சொல்ல முடியும். உங்களுக்கு எந்த மாதிரி மிஷின் வேணுமோ நீங்கள் வந்து எனக்கு முன்கூட்டியே இந்த பட்ஜெட்டில் வேணும், இதுக்கு எப்படி செஞ்சு கொடுப்பேன்னு கேளுங்க. நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். அடுத்து இதை ஷிஃப்டிங் பண்ணுறது எப்படின்னா, இது வந்து ஃப்ரண்ட் வீலு எந்த பக்கம் வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். இதை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகலாம். நம்ம இப்போதைக்கு லோடாக இருக்கும்போது நான் கல் கட்டி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி இது பேக் வீலு, இது பின்னாடி வீலு. அப்புறம் இங்கே பார்த்துங்க, இந்த இடத்துல இது ஒரு நட்டு, இது ஒரு போல்ட்டு, இது ஒரு போல்ட்டு, இது ஒரு போல்ட்டு, இது ஒரு போல்ட்டு. இந்த 4 போல்ட்டையும் செயினையும் கழட்டிட்டு இந்த பெல்ட்டையும் கழட்டிட்டோம்னா இந்த பாரல் வந்து தனியாக வந்துடும். இந்த பாரல் வந்து ஒரு 80 கிலோ வெயிட் இருக்கும். மற்ற டோட்டல் மிஷினும் ஒரு 80 கிலோ இருக்கும். அவ்வளோதான். ஒரு 160 கிலோ எடை கொண்ட இந்த மிஷின் தான். வண்டியில் ஏற்றுறதுக்கு சிரமப்பட வேண்டியதில்லை. இந்த 4 நட்டை கழட்டிட்டு ட்ரம்மை தனியாக தூக்கி வண்டியில் வச்சுட்டு
இந்த சக்கரத்தோடு நம்ம எங்கே வேணாலும் இழுத்துக்கிட்டு போகலாம். அதாவது எதுக்குன்னா இப்போ கட்டடத்தில் நம்ம ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போகிறதுக்கு தான் இந்த வீலு. வண்டியில் ஏற்றும் போது இந்தாண்ட 2 பேர், இந்தாண்ட ஒருத்தர் அந்தாண்ட ஒருத்தர் 2 பேர் போதும். ஒரு குட்டி அணையில் ஷிஃப்ட் பண்ணலாம். அதாவது பாரல் தனியாக வண்டி தனியாக. இதுதான் அமைப்பு. ஓகே, அடுத்து என்ன ஒரு விஷயம்னா, டெய்லி காலையில் வேலைக்கு வந்துட்டோம்னா பைக்கை தூங்கி அங்கே ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டில் அந்த போல்ட்டு உட்கார்றதுக்குன்னே ஒரு இடம் இருக்குது. அந்த போல்ட்டில் உட்கார வச்சிருவேன். அப்படி உட்கார வச்சிருவேன். ஃப்ரண்ட் வீலு இங்கிட்டு திரும்பாமல் 2 பக்கம் 2 கல் கட்டிடுவேன். அந்த கல் அந்த மாதிரி 2 கல் கட்டிடுவேன். இங்கே வாங்க. சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது இந்த செயினில் லாக் இருக்குது. லாக்கை கழட்டிட்டு இந்த செயினை இங்கேயே விட்டுட்டு நீங்கள் பைக்கை எடுத்துக்கிட்டு போயிடலாம். உங்களுக்கு பைக்கில் தான் வந்து கலவை மிஷின் ஓடணும் அப்படின்னாக்கா எந்த பைக்கை கொண்டு வந்து நீங்கள் எனக்கு தரீங்களோ அந்த பைக்கில் 2 செயின் ப்ராக்கெட்டு நான் செட்டப் பண்ணி கொடுத்துருவேன். ஆனால் அதுக்கு செயின் கவர் இருக்காது. 2 செயின் ப்ராக்கெட்டு அதில் நான் ஆல்ரெடி செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு செயின் ப்ராக்கெட்டு இன்ஜினுக்கும் வீலுக்கும் கனெக்ஷனு, இன்னொரு செயின் ப்ராக்கெட்டு வீலுக்கும் நம்ம மிஷினுக்கும் கனெக்ஷனு. இந்த இதை கலட்டி விட்டுட்டு நீங்கள் பைக்கை எடுத்துக்கிட்டு அழகாக போகலாம். ஒரே ஆள் தூக்கி மாட்டலாம், ஒரே ஆள் இறக்கிடலாம். டெய்லி இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு என்ன மாதிரி ஒரு சாதாரண ஒரு தொழிலாளிங்க, ஒரு சின்ன மேஸ்திரிங்க, சின்ன கொத்தனாருங்களுக்கு இந்த பைக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம். நீங்கள் வந்து நல்ல விதமாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம்.